என் உயிரினும் மேலான இனமான வஜ்ரா பெரிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். சார், நாம் இந்த சோலார் விஷயத்தை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா சொந்த வீட்டுக்காரர்களுக்கும் கரண்ட் பில்லு கட்டாத ஒரு வாழ்க்கை, ஒரு வாஸ்துப்படியான ஒரு வாழ்க்கை, சிபில் ஸ்கோர் முன்ன பின்ன இருந்தால் கூட அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் இபிஏ ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கேஸ் சிலிண்டருடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கான இண்டக்ஷன் ஸ்டவ் மூலமாக ஒரு வாழ்க்கை, பெட்ரோல் டீசல் போடாத பைக் காருக்கான ஒரு வாழ்க்கை. இது எல்லாத்தையும் விட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் சோலார் போடும்போது அவர்களுடைய அக்கம் பக்கத்தில் ஒரு ரெஃபரல் பண்ணும்போது அதில் ஒரு வாய்ப்பு. அதுக்கு நம்மளுடைய ஒத்துழைப்பு என்பது அவர்கள் ஒரு விருந்து நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தால் அதை பொறுப்பெடுத்து நமது செலவிலே பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. இப்படி எல்லா விதமான நன்மைகளையும் ஒரு வாடிக்கையாளருக்கு, அதுவும் குறிப்பாக சொந்த வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்துட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்குது. இதில் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு நன்மை ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய நபர்கள் அவங்க அப்பாவிடம் இருந்தோ தாத்தாவிடம் இருந்தோ வீட்டை வாங்கியிருக்கிறாங்க, வீடை பெற்றிருக்கிறாங்க. சிலர் வீடு பழைய வீடை விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற ஒரு பெரிய செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை செய்யாது விட்ட தவிர என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வீடு அவங்க பேரில் இருக்குது, பட்டா அவங்க பேரில் இருக்குது, எல்லாமே இருக்குது. இபி கனெக்ஷன் மட்டும் பழைய ஓனர் பேர்லையோ அல்லது தாத்தா பேர்லையோ அப்பா பேர்லையோ, இது பெரிய தவறுங்க. ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் என்பவர் அந்த வீட்டினுடைய பத்திரத்தை அவர் பேரில் மாற்றிக்கிட்டது அது எப்படி முக்கியமோ, எப்படி பட்டாவை மாற்றி வச்சுக்கிறது முக்கியமோ, எப்படி ஒரு வீட்டு வரி ரசீது கட்டுறது முக்கியமோ, இபி கனெக்ஷன் என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து. அது அரசாங்கத்தோடு நேரடி தொடர்பில் உள்ளது. அது யார் பேர்லேயோ இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறுங்க. அது அதனால் அவங்க சோலார் போடுறாங்களோ இல்லையோ, அது அவங்க விருப்பம், நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இபி கனெக்ஷன், அந்த கரண்ட் கனெக்ஷன் அவங்க பேரில் இருக்கா, அந்த வீட்டினுடைய உரிமையாளர், அந்த வீட்டு பத்திரம் யார்கிட்ட இருக்குது, பட்டா யார்கிட்ட இருக்குது, வீட்டு வரி ரசீது யார்கிட்ட இருக்குது, அவங்க பேரில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அதை கவனக்குறைவாக 90% பீப்புள் விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் என்ன சார் சோலார் போட சொன்னால் இபிலெலாம் பேரை மாற்றிட்டு வர சொல்கிறீங்கன்னா, சார் அது உங்கள் சொத்து இல்லையா, நீங்கள் தானங்க பேரை மாற்றணும். பழைய ஓனர் பேரில் இருந்துச்சுன்னா ஒருவேளை இபியிலேருந்து ஒரு சட்டம் போட வாய்ப்பு இருக்கா இல்லையா? சார் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் அதுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டா, நிறைய பேருக்கு பழைய ஓனர் ஏற்கனவே வீடு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த ஓனரோட தொடர்பு இருக்காது அநேக பேருக்கு. அப்படியே தொடர்பு இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்காரா, நம்ம நாட்டில் இருக்காரா, அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அல்லது எங்கள் தாத்தா சொத்து நான் வச்சுருக்கிறேன், வீட்டு பத்திரம்லாம் எனக்கு மாறிடுச்சு, பட்டா மாறிடுச்சு, இபி கனெக்ஷன் எங்கள் தாத்தா பேரில் இருக்குது, எங்கள் தாத்தாவை எங்கேருந்து எழுப்பி கூப்பிட்டுடுறேன், நான் தான் மேலோகம் போய் அவரை எழுப்பி, ஐயா கொஞ்சம் வாங்க, எல்லா பத்திரத்தையும் எழுதி கொடுத்து நீங்கள் இபி கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? கவனக்குறைவு எதில் இருக்கணுமோ அதில் தான் இருக்கணும். இப்போ இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவங்க கவனக்குறைவாக இருந்துட்டு இதெல்லாம் மாற்ற சொல்கிறீங்கன்னு நம்ம மேலே கோவப்படுறாங்க. இதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு தானங்க சொந்தம். அப்போ இபி கனெக்ஷன் மட்டும் அடுத்தவன் பேரில் இருந்தால் அது என்ன முறை? உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், அல்லது முன்னாடி உள்ள ஓனராக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம். சொத்து அந்த வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய கரண்ட்டு, அந்த இபி, அது அந்த வீட்டினுடைய ஒரிஜினல் உரிமையாளர் பேரில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? அது மட்டும் இல்லை உறவுகளே, நிறைய உறவுகள் என்னையை சந்தித்ததை, மீட்டிங் வந்ததை, நாங்கள் அதை செஞ்சோங்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் என்னையை யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இந்த ப்ராஜெக்டை எடுத்த முதல் 30 நாள் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காரை எடுத்து அதுக்கு டீசலை போட்டு 2 முறை 3 முறை மண்டல வாரியாக சுற்றி டீசல் எனக்கு யாரும் இலவசமாக தர்றதில்லைங்க, உடல் உழைப்பு. அதுபோக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா மீட்டிங் ஹால் பிடிக்கிறது, ரூமு பிடிக்கிறது, எவ்வளோ பொருட்செலவு. அது மட்டும் இல்லை, பயிற்சிக்கு வந்ததை ரொம்ப பெருமையாக நீங்கள் கருதுறீங்க, நானும் பெருமையாக கருதுகிறேன்.
ஆனால் அதுக்கு பின்னாடி மண்டபம் பிடிச்சதுலேருந்து, அதுக்கு பேமெண்ட் பண்ணதுலேருந்து, என்ட்ரி டிக்கெட் எடுத்ததுலேருந்து, வேன் வாடகையிலேருந்து, ரூம் வாடகையிலேருந்து, சாப்பாடு செலவை விட்டுருங்க. அது என்றைக்கு இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நான் வந்தால் சாப்பாடு போடுவீங்க, என்னை தேடி நீங்கள் வந்தால் சாப்பாடு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது தமிழருடைய மாண்பு. சாப்பாடு செலவு இதில் கணக்கில் வைக்க வேண்டாம். ஆனால் மற்ற செலவினங்கள், என்னுடைய உடல் உழைப்பு, நேரம், உங்களை எல்லாருக்கும் தெரியுங்க. நான் காலையில் 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும், சில சமயம் 11 மணி, சில சமயம் 12 மணி வரைக்கும் ஒரு வினாடியை கூட வீணாக்காமல் அதை பயன்படுத்தக்கூடிய நபர். அப்போ அவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி, பணத்தை செலவு பண்ணி, உங்களை பல முறை பார்த்து, நீங்கள் ஒரு முறை 2 முறை என்னையும் பார்த்து, இவ்வளவு விஷயங்களும் நடந்த பிறகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கிறீங்கன்னா, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு அதை ஒரு விவாதம் நடத்தி, ஒரு ஆலோசனை நடத்தி, அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய தவறாதீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேலான மார்க்கெட்டிங் துறையில், தொழில் துறையில், இந்த வஜ்ரா வழங்குகிற சோலார் வாய்ப்பை போல ஒரு எளிமையான, ஒரு கூர்மையான, சாதகமான, நல்ல வருமானம் வரக்கூடிய, நல்ல அணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 30 ஆண்டுகளுக்கு மேலே என்னுடைய பயணத்தில் வேறு எதுவும் இதைவிட எளிமையாக எனக்கு வந்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஒரு நல்ல வாய்ப்பு, இது தேசத்துக்கு பணியாற்றுகிற வாய்ப்பு, நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குகிற ஒரு வாய்ப்பு, வருமான குறைவு இருக்கிற நபர்கள், வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிற நபர்கள், பண பிரச்சனைகளில் இருக்கிற நபர்கள், பல பிரச்சனைகளில் இருக்கிற நபர்களுக்கு இதை விட ஒரு எளிமையான சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட இருக்கிற அந்த சப்போர்ட்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் டேட்டா, ரெண்டாவது இதுக்காக நான் இந்த தொழிலை டிஸ்ட்ரிபியூட்டராக, சப் டீலராக, டீலராக செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய முகநூல் ஃபாலோயர்ஸு லட்சக்கணக்கான நபர்கள்ட்ட இருந்து, டிவி சேனல்களிலிருந்து வந்த லீட்ஸ், என்கொயரிஸ், இதை எல்லாமே இது ஆரோக்கியமான இந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு வழங்க வேண்டும்னு சொல்லி நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ ஏன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைன்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட ஒரு சின்ன ப்ராக்டிஸ், ஒரு 4-5 கனெக்ஷன் போட்டு இந்த அனுபவத்தை பெற்றுவிட்டால், நானும் உங்களுக்கு தெரியாத வாடிக்கையாளர், உங்களுக்கு தெரியாத டீலர்கள், தொழில் முனைவோர்களாக எனக்கு தெரிந்தவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னா, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, அந்த கஸ்டமரை டீல் பண்ணுறது, ஒரு சப் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவர் கேட்குற சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பண்ணுறது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த நம்பர் வேஸ்ட் ஆயிரும். திரும்ப நாங்கள் அடித்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் என்கொயரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது முகம் தெரியாத நபர்கள் ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து கால் பண்ணுறது. ஸோ அந்த சிஸ்டம், அந்த லிஸ்ட்டு என் கையில் இருக்கும்போது, எனக்கு அதுகளை பூரா பேசுகிறது, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாட்டுறதுக்கான நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் என் மனசாட்சிக்கு பொதுவாக ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தை தவிர ஒரு 18 மணி நேரம் சாலிடாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு அதுவும் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்னால் போய் எல்லா வாடிக்கையாளரையும், எல்லா ஃபேஸ்புக்கு ஃபாலோயர்ஸையும், எல்லா டிவி சேனலில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டும் என்னால் ஒருவனாக ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் உங்களை கூட சேர்த்து பண்ணுங்க, கொஞ்சம் ட்ரெயினப் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த ட்ரெயினப் ஆகிறதுலேயே நீங்கள் அசால்ட்டாக இன்றைக்கி தேதி உங்களை தவறு சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. இப்போ எந்த ஒரு மனிதனும் நல்லா தொழிலை செய்யணுங்கிறதுக்காக தான் தேடி வந்திருக்காங்க என்னைய. அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் ஒரு 10,000மோ, ஒரு 26,500, ஒரு 30 சில்லறையோ, அல்லது ஒரு 50 சில்லறையோ, அல்லது ஒரு 1 சில்லறையோ, அல்லது ஒரு 10 லட்சமோ, ஏதோ ஒரு சிலர் விரல் விட்டு என்னோட பணமும் போட்டிருக்கீங்க. அப்போ அந்த செயல்பாட்டில்
நீங்கள் யாரும் சோம்பேறியும் இல்லை, விவரம் தெரியாதவர்களும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த களத்தில் போகும்போது உங்களுக்கு ஏதோ அங்கங்கே சில வேகத்தடைகள் இருக்குது, முள்கள் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பின்னோக்கி இழுக்குதுன்னு சொன்னால் அதை இந்த வியாபாரத்தில் வெற்றிகரமாக செய்துட்ருக்கக்கூடிய என்னை போல ஒரு நபரிடம் நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்னால் இதை செய்கிறதுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை எனக்கு ஃபோன் செய்து, என் நம்பர் உங்களுக்கு தெரியும், 9655345678, ஃபோன் செய்து அல்லது வாட்ஸ்அப் செய்து அல்லது வாட்ஸ்அப் கால் செய்து. ஏன்னா ஆடியோ போட்டிங்கன்னா தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களை வச்சுட்டு நம்ம கேட்க முடியாது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் 5 நிமிஷம் ஆடியோ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 பேர் ஆடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னால் 100 × 5 நிமிஷம் 500 நிமிஷம். 500 நிமிஷங்கிறது கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வருதுங்க. 9 மணி நேரம் ஒருத்தர் ஆடியோவே கேட்டுட்டு இருக்க முடியாது. கேட்கலாம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஆடியோ கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறதுக்கு 10 நாளாக போய். அப்போ மெசேஜை டைப் பண்ணி போடலாம், ஃபோன் பண்ணி பேசலாம், வாட்ஸ்அப் காலில் பேசலாம், நேரில் வந்து பேசலாம். இப்படி பல்வேறு வாய்ப்புகள் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சிலர் வந்து இந்த தொழில் சரியில்லைனோ அல்லது சோலார் போடக்கூடாதுனோ ஒரு கஸ்டமரோ அல்லது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வரணும்னு நினைக்கிறவங்களோ இதில் ஏதாவது ஒரு அவங்கள பின்னோக்கி இழுக்கிற மாதிரி நெகட்டிவான மனநிலையிலோ அல்லது நெகட்டிவான கருத்துக்களோடு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க உங்களை தோற்கடிச்சிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் தோல்வி அடைவது என்பது அது எனது தோல்வி அப்படின்னா அது வஜ்ரா குழுமங்களுடைய தோல்வி. வஜ்ரா குழுமங்களுடைய தோல்வினா மொத்த சோலார் சிஸ்டத்துக்கும் ஒரு தோல்வி. அப்போ அந்த மத்திய அரசு கொடுக்குற ஒரு நல்ல 78,000 கொடுக்குற ஒரு நல்ல வாய்ப்பு, அப்போ அரசாங்கத்துக்கே பெரிய தோல்வியாக அது முடிந்துவிடும். கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை முழுக்க நல்லா பயன்படுத்தியிருக்காங்கங்கிறது டேட்டாவே சொல்லும். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே சொல்லும் அது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏனோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை வென்று காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. பணத்தை கொடுத்துட்டியே எனக்கு கமிஷன் வந்துருச்சு, பணத்தை கொடுத்துட்டியே உங்களுக்கு மாதம் கமிஷன் வரப்போகுது, அதை விட்டுருங்க. ஆனால் ஜெயிச்சு காட்டுறதுக்கு தானே வந்தீங்க. உங்களை ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே நான் கூப்பிட்ருக்கேன். அப்போ அது தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா வெறும் பணம் போட்டால் இப்போ ரெஃபரல் கமிஷன் வந்துச்சு, நான் பணம் போட்டு விட்டேன் சார், மாதம் 3% 5% வந்துக்கிட்டு இருக்கு, அது வெற்றி அல்லையே. அது வெற்றி அர்த்தமாது சார். உங்கள் பொருளாதார பிரச்சனைகள்லேருந்து கடன் பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் நீங்கள் போனாதான், அதை நீங்கள் பதிவிட்டாதான் அது உங்களுக்கு வெற்றி. அந்த வெற்றி செய்தியை கேட்டாதான் எனக்கு வெற்றி. இது நம்ம 2 பேரும் வெற்றி அடைஞ்சாதான் நாம் மத்திய அரசிட்ட சொல்லி அந்த வெற்றிக்கான ரசீதை பெற முடியும், அந்த பலன்களை பெற முடியுங்கிற ஒரு நிலை இருக்கும்போது நாம் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல விடுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க. நான் உங்களை நேரடியாக வாழ்த்தி அனுப்பும் போதெல்லாம் சொன்னேன். ஏன்னா அதிகாலையில் 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அது எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்கன்னு ஒவ்வொருத்தர் வீடு தேடி நான் பார்க்க முடியாது. இது ஒரு முக்கியமான பழக்க வழக்கத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும். ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரி, புது டைரியில் தினசரி குறைந்தபட்சம் ஒரு 10 வாடிக்கையாளரிடம் நேரில் போய் உட்கார்ந்து பேசி விவாதம் நடத்துனீங்கன்னா தான் ஒரு புரிதல் வரும். நோ 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 அப்படின்னு தகவல் வருதுன்னா அது நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு அர்த்தம். நோவுக்கு அர்த்தமே இல்லை என்பது பொருள் அல்ல. NO, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதனுடைய உண்மையான பொருள். ஒரு வீட்டில் நோன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அடுத்த வீட்டில் எஸ் வாங்கணும். அங்கேயும் நோ வருதா, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அப்படி தான் அதை சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர, அப்போ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நான் இன்னும் உங்கள் பேரில், நம்ம சேனல் இருக்கவங்களுக்கு தெரியும், உங்கள் பேர்லேயே விளம்பரம் போட முடியும், உங்கள் மொபைல் நம்பர்லேயே ஃபேஸ்புக் ஆட்ஸ் என்னால் ரன் பண்ண முடியும், ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எல்லாமே நான் தயாராக இருக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு என்ன தடைகள் இருக்குது? அந்த புது டைரியில் அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா தானே. இப்போ இது 20 நாளில் 5 வச்சுக்கிட்டா கூட 100 கஸ்டமர்களை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும். அடுத்த முறை நேரில் சந்திக்கும் போது இந்த டைரியை காட்டி இந்த கஸ்டமர்கிட்ட இது பிரச்சனை விவாதம் பண்ணும்போது தான் அதுக்கான தீர்வு நான் தர முடியும். என்னால் 19 தீர்வு ஏன் தர முடியல அப்படின்னு சொன்னால், நான் பார்க்குற வாடிக்கையாளர்கள் யாரோ,
எப்படியாவது எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, எப்படியாவது எனக்கு மாட்டி கொடுத்துருங்க, எனக்கு எல்லா பலன்களும் என் வீட்டுக்கு வரணும், ஐஸ்வர்யம் வரணும், பைக் வரணும், இண்டக்ஷன் ஸ்டவ் வரணும், கரண்ட் பில் இல்லாத நிலை வரணும், எனக்கு வருமானம் வரணும், பணம் வரணும், வீட்டை கட்டிட்டோம் அல்லது முன்னோர்கள்ட்டேருந்து வீடை வாங்கிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், தடுமாறிக்கிட்டு இருக்கோம், எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அவங்க வீட்டில் வச்சு, ஒரு சில வீட்டில் நம்ம மறுக்கிறதுனால, கட்டாயப்படுத்தி மறுக்கிறதுனால ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. சில வீட்டில் என்ன தான் கட்டாயப்படுத்தினாலும் டீயோ ஜூஸோ கொடுத்துறாங்க. சில வீட்டில் நீங்கள் சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுன்னு கதவெல்லாம் போட்டுற ஒரு நிலை தான் நான் அனுபவிச்சிருக்கிறேனே தவிர, எந்த ஒரு வீட்டு ஓனரும் சார் வேணாம் நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க, தயவுசெய்து வெளியே போயிருங்கன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நாங்கள் எங்களுக்கு சோலார் வேணாம் சார்னு யாரும் சொல்லலை. சந்தேகங்கள் 1000 சந்தேகம் கேட்குறாங்க, அதை நம்ம தீர்த்து வைக்கிறோம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தான் நாலேஜ். அப்போ ஒரு 100 வீடு கதவை தட்டி உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா தான் அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் பண்ண முடியும். ஒருத்தர் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னா அவரை வேணும்னு சொல்ல வைக்கிறதுக்கான பதில்களையும் கருத்துக்களையும் ஆதாரங்களையும் ஒத்துழைப்புகளையும் வழங்குகிற ஆற்றல் என்பது புத்தகத்தை படித்தோ ஏதோ 5 வீடு 10 வீட்டில் கதவை தட்டியோ வர்றதல்ல. எப்போதுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் நாலேஜ் ஆல்வேஸ். அனுபவம் தருகிற கல்வியை வேறு எந்த புத்தகமும் தராது. அப்போ அந்த அனுபவம் எப்படி கிடைக்கும்? நீங்கள் ஒரு 100 வீட்டில் உட்காந்து டெய்லி 5 வீடு 10 வீடு பேசி தான் அந்த நோட்ஸு டைரியில் எடுத்து என்னை போல் ஒரு மென்டர்கிட்ட உட்காந்து, அதுவும் 100% சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கிற மென்டர் சார். அவர் 10க்கு 9 அப்படி இல்லை, நான் 10க்கு 10 சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கிறவன், 100% சக்ஸஸ் ரேஷியோவில் இருக்கிறவன் தொழிலில் பொறுத்த வரைக்கும், வஜ்ராவை பொறுத்த வரைக்கும். அப்போ நீங்கள் என்னோட உங்கள் டைரியோடு உட்காந்து 1 to 1 பேசி என்னென்ன கஸ்டமர்கள் என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இதுக்கு பதில் சொன்னேன், இது பதில் சொன்னேன், இப்படி சொன்னேன்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணால், இது எனக்கு தெரிஞ்சு பெருமைக்கு சொல்லலைங்க, இது ஒரு 180 நாள் அர்ப்பணிப்புணர்வோடு கூடிய ஒரு வேலை, ஒத்துழைப்போடு கூடிய வேலை. என்னுடைய முழு என்ன சொல்கிறது, அது ஆசீர்வாதம்னு சொன்னால் அது பெரிய வார்த்தை, முழு ஆதரவோடு 180 நாளில் சிகரம் தொடுற ஒரு வாழ்க்கை. நீங்கள் 100 கோடி எய்ம் பண்ணால் கூட அதை சக்ஸஸ் பண்ண முடியும், அடைய முடியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த அடைவதற்கு என்னென்ன இடங்களில் பிளாக்ஸ் இருக்குது, தடைகள் இருக்குது, அதை உடைக்கணும். அதை உடைக்கணும்னா 1 to 1 உட்காந்து பேசி அந்த டைரியோடு அந்த நோட்ஸோடு மனம் விட்டு பேசுவீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் என்னை தேடி வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கூப்பிட்டா உங்கள் இடத்துக்கு நான் வர தயாராக இருக்கிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய சுற்றுப்பயணத்தை ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறத நான் இப்போ முன்னாடிலாம் எங்கெங்கே போகிறேங்கிறத போடுவேன். அப்போ போடும்போது புது நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ எனக்கு ஏற்கனவே வந்த என்கொயரி, வந்த கஸ்டமர் லிஸ்ட்டு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போய் அந்த நேரம் ஒரு நாளுங்கிறது பகல் நேரத்தில், அதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குங்கிறதுனால பொது வெளிகளில் நான் விளம்பரங்கள் இப்போ போடுறதில்ல. இருக்கிற கஸ்டமரு ஏற்கனவே பேசி வச்ச டிஸ்ட்ரிபியூட்ரு, ஏற்கனவே எழுதி வச்ச டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அதை சந்திக்கிறதுக்கு தான் என்னுடைய நேரம் 24 மணி நேரம் போதுமானதாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்கிட்ட பர்சனலாக சார் இங்கே வாங்கன்னு சொன்னாலோ, அல்லது நீங்கள் நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அந்த இடத்துக்கு வந்தாலோ உட்கார்ந்து பேசி நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். அப்போ தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வஜ்ரா சோலார் வாய்ப்பு ஒன்று தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கி இருக்கிற நிலவரத்தில் நான் சொல்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு இதை விட பெட்ரு சான்ஸ் கிடைக்கலாம், அது அப்புறம் உள்ள விஷயம். ஆனால் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 24/7/2026 கரெக்டாக இப்போ 4:40 காலையில் அதிகாலையில் இந்த நேரத்து வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் த பெஸ்ட் சான்ஸு, த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வஜ்ரா சோலார். தயவு செய்து இதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் இதை விட்டு விலகிறாதீங்க. இது கூடவே இருந்து இதில் வென்று காட்ட வேண்டும். இதுதான் எளிமையான வாய்ப்பு. இது மட்டும்தான் நமக்கு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்கும். இதை விட எளிமையான வாய்ப்பு, இதை விட ஒரு நல்ல வழிகாட்டி, இதை விட ஒரு நல்ல ஒத்துழைப்பாளர், நல்ல ஆதரவாளர் இதுக்கு மேலே நமக்கு வஜ்ராராம விட்டால் யார் இருக்க போகிறா அப்படிங்கிறத முழுவதும் ஆழ்மனதில் உணர்ந்து களத்துக்கு போங்க. என்னை நேரில் சந்திங்க. அடுத்த கட்ட வளர்ச்சி, உச்சபட்சமான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நன்றி உறவுகளை, விரைவில் சந்திக்கலாம்.